இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அமைச்சராக தொடரும் செந்தில் பாலாஜி ரகசியம் எப்படி காக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல்ன்றதை முழுமையாக பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் திமுக அரசு பற்றியும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது பற்றியும் விமர்சனம் செய்து தனது கருத்தை முன்வைத்தார். அதாவது முதலமைச்சர் தலைமையில் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அதில் எடுக்கப்படும் முக்கிய முடிவுகள் அடங்கிய கோப்புகள் அமைச்சரவையில் இருக்கும். அமைச்சர்களுக்கு வழங்கப்படும். அதில் துறை ரீதியிலான அமைச்சர்கள் கையெழுத்திட்டு அனுப்பி வைப்பார். இதுதான் பார்த்திங்கன்னா அமைச்சரவை விதிமுறை. ஆனால் இதனை குறிப்பிட்ட ஜெயக்குமார் தமிழக அமைச்சரவையில் இன்னும் அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்கிறார். அவர் தற்போது சிறையில் இருக்கிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் கையெழுத்திட அந்த இரகசிய கோப்புகள் சிறைக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படி அனுப்பி வைக்கப்பட்டால் அதனை சிறைத்துறை விதிப்படி அங்குள்ள அதிகாரிகள் பிரித்து படித்து பார்த்து தான் பார்த்திங்கன்னா கைதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இதனால் அமைச்சராக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் விதிமுறைகள் மீறப்படுகிறது என குறிப்பிட்டார். இதற்கு சட்ட விதி பார்த்திங்கன்னா 356 படி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என தனது விமர்சனத்தையும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்வைத்தார். மேலும் ஊழலை சுட்டிக்காட்ட அதிமுக என்றும் தயங்குவதில்லை என்றும் அண்ணாமலையும் அதனை தான் பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்கிறாரு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.